தாத்தா தேர்தல்னா என்ன? நல்ல தலைவர் வந்தாதான் நமக்கு தேவையெல்லாம் நிறைவேறும். அந்த தலைவர் நமக்காக பேசுவார். நம்ம ஊருக்கு எல்லா அடிப்படை வசதியும் செஞ்சு தருவாருப்பா. தாத்தா நானும் ஓட்டு போடலாமா? இல்லப்பா, உனக்கு 18 வயசு ஆகணும்பா. அப்பதான் உன்னால நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு புரிஞ்சுட்டு அப்புறம்தான் ஓட்டு போடணும். பெருசே வாங்கியாச்சா? என்னப்பா கொடுக்கறாங்க? ஓட்டு காசு தராங்க, எவ்வளவு ஓட்டுன்னு சொல்லி வாங்கிக்கங்க. ஓ, அந்த கும்பலை சார்ந்தவங்களா? இந்த மாட்டை மாதிரி என்ன விலை கொடுத்து வாங்கலான்னு பாத்தீங்களா? சரி, இந்த காசை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் சாப்பிடலாம், ஆனா தினமும் பசிக்குமே. அப்ப என்ன மண்ணா வாரியா தின்ன முடியும்? அப்புறம் என்ன மயிருக்கு இதை வாங்கணும்? நாங்க தான் கெட்டு போயிட்டோம், முட்டாள்தனமா வாழ்ந்துட்டோம். எங்க நிலைமையை பார்த்தாச்சும் மாறும்னு நினைச்சா நடக்காது போல. வாக்களிப்பது ஒவ்வொருத்தருடைய உரிமை. அதுக்கு விலை போகிறது உன்னை பெத்த தாய்க்கும் உன்னை கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கும் நீ பெத்த பிள்ளைக்கும் விலை போகிறதுக்கு சமண்டா. காசுக்கு உடம்ப விக்கிறவங்களுக்கும் காசுக்காக ஓட்ட விக்கிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவ மானத்தை விக்கிறா, நீங்க உரிமையை விக்கிறீங்க. உங்களெல்லாம் நம்பி கலாம் ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு வல்லரசு ஆகிடுன்னு. ஆனா உங்களால ஒரு நல்லரச கூட உருவாக்க முடியலையே. அண்ணா உங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகலையா? ஓட்டுங்கிறது நம்ம உரிமை. ஓட்டு போட வேண்டியது நம்ம கடமை. ஓட்டு போடுங்க, யாருக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனா பணம் வாங்காதீங்க. குளத்துக்கு ரோடு கட்டுங்க, பசுக்கு வசதி காசை குறைக்க சொல்லுங்க, விலைவாசியை குறைக்க சொல்லுங்க, மக்களுக்கு நல்லது சொல்லுங்க. அதை மட்டும் போதும். எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க.